மோகன்லால் வந்து சமீபத்தில் லூசிஃபர்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த லூசிஃபர் படத்துல ஓப்பனிங்ல ஒரு 15 நிமிட காட்சி வரும். அந்த காட்சி வந்து உண்மையில் நடந்த சம்பவம். இதை அவங்க ஓப்பனா பேச முடியல. ஏன் அப்படின்னா பேச முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி தரப்பட்டது. அதை ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல இடி ரைடு, மோகன்லால் தொடர்புடைய இடங்கள்ல, பிருத்திவிராஜ் தொடர்புடைய இடங்கள்ல இடி ரைடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இடி ரைடு கொடுக்கப்பட்டது. இப்போ மறைமுகமா இடி ரைடு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இப்ப நேரடியா வர தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் வந்து வேடனுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ். திரைத்துறையினர் உண்மையிலேயே இந்த கொடுமைகளை எதிர்க்காவிட்டால் நாளைக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று காஷ்மீரை பற்றி படம் எடுக்கணும், இல்லை அனுமாரை பற்றி படம் எடுக்கணும், இல்லைன்னா சீதாராமனை பற்றி படம் எடுக்கணும், இல்லைன்னா அப்துல் கலாமுக்கு காவி பெயிண்ட் அடித்து படம் எடுக்கணும், பாரதியாருக்கு காவி பெயிண்ட் அடித்து படம் எடுக்கணும். இப்படியாக தள்ளப்பட்டு திரைத்துறை மூழ்கடிக்கப்படும். இப்போ மோகன்லால் மேலே என்னைய விசாரணைன்னு நீங்கள் ஓப்பனாக அடிச்சிட்டிங்கன்னா திருச்சூரில் வந்து சுரேஷ் கோபியை வந்து உள்ளே விட மாட்டாங்க. அதனால மோகன்லாலுக்கு ஈடி. இப்போ வேடன் உனக்கெல்லாம் எவன்டா வரப்போறான் அப்படின்னு நினச்சிதான் இந்த எண்ணெயை ஏவுறது. அவர் வந்து கஞ்சா குடிக்கி அதனால இப்படி பண்றாரு. இப்போ பாரதியாரை பேசுவோமா? அப்போ பாரதியார் காலத்துல பாரதியார் என்ன பண்ணாருன்னு தகவல் இருக்குல்ல, பாரதிதாசன் பதிவு பண்ணியிருக்கிறார்ல, வா ராமசாமி ஐயர் பதிவு பண்ணியிருக்கிறார்ல, அந்த தகவல்கள்லாம் எடுத்து பேசுவோமா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.